பெங்களூரில் விமான பயிற்சி படிச்சுட்டு வந்திருக்காங்க சித்திரப்பிரியா. இவங்க கேரளாவில் காணாமல் போயிருக்காங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதிகளில் சித்திரப்பிரியா உடல் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. குடிபோதையில் தலையில் கல்லால் அடித்ததாக அவரது காதலனை கைது செஞ்சிருக்காங்க. கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் மலையாற்று பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த சித்திரப்பிரியா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வனத்துறையில் தீயணைப்பு கண்காணிப்பாளராக வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இவங்களோட மகள் தான் இந்த சித்திரப்பிரியா. இவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 19 நடந்துட்டு இருக்கு. இவங்க பெங்களூரில் தனியார் காலேஜில் படிச்சுட்டு வந்திருக்காங்க. விமான பயிற்சி படிச்சுட்டு வந்திருக்காங்க. விடுமுறைக்காக பெங்களூர்லேருந்து கேரளா வீட்டுக்கு வந்திருக்காங்க. டிசம்பர் 6, 2025 அன்றைக்கி சாயந்தரம் அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இவங்களும் சரிம்மா போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்ன பெங்களூரில் படிக்கிறா நம்ம பொண்ணு இங்கே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டு தனம், வேறு ஒன்றுமே இல்லை. போன சித்திரப்பிரியா பார்த்தீங்கன்னா நீண்ட நேரமாக வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. இவங்களும் அதிர்ச்சி அடைந்து போயிட்டு அவங்க தோழிக்கிட்டலாம் விசாரிக்கிறாங்க. அங்கே எங்கேயுமே வரல அப்படி சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களும் பல இடங்களில் லோக்கலில் தேடி பார்த்துருக்காங்க, வேறு எங்கேயுமே கிடைக்கல. வேறு வழி இல்லாமல் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சித்திரப்பிரியாவை போலீஸார் தீவிரமாக தேடிட்டு வந்திருக்காங்க. பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பையன் கூட சித்திரப்பிரியா பைக்கில் ஏறி போனது தெரிய வந்திருக்கு. அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது சித்திரப்பிரியாவோட காதலன். அவன் பேர் பார்த்தீங்கன்னா ஆலன், வயசு 21. சித்திரப்பிரியாவை பைக்கில் ஏற்றிட்டு போனதுக்கு முன்பு பல முறை ஃபோன் பேசியதாகவும் தகவல் வெளியில் வந்திருக்கு. ஆளுன்னு அழைச்சிட்டு வந்து விசாரிக்கும் போது நான் பைக்கில் அழைச்சிட்டு போனதெல்லாம் உண்மை தான், ஆனால் நான் சித்திரப்பிரியாவை திருப்பி கொண்டாந்து வீட்டிலேயே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸாரிடம் சொல்லியிருக்கான். அதுவும் போலீஸார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அவன் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஆளுநர் மட்டுமே இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா சித்திரப்பிரியா சடலமாக எடுத்திருக்காங்க. மறுபடியும் ஆளுநர் அழைச்சிட்டு வந்து விசாரிக்கும் போது கிரிட்டிக்கலாக விசாரிச்சிருக்காங்க. பழைய மாதிரி நார்மலாக விசாரிக்காமல் அவனை கிரிட்டிக்கலாக விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது ஆமாம் நான் தான் மது போதையில் சித்திரப்பிரியா தலையில் கல்லால் அடித்து கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மேலும் இந்த கேஸை பார்த்திங்கன்னா தீவிரமாக போலீஸார் விசாரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நியூஸ் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி நம்ம கம்யூனிகேட் வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஒருவேளை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க தப்பான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்யூனிகேட் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான ஷார்ட்ஸ் வேறு போட்டுட்ருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்து நம்ம பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தினந்தோறும் தெரியும்.